ஹலோ ட்ரெயினீஸ், நீங்கள் தியரி சப்ஜெக்ட்டுக்காக லெசன் பிளான் தயாரிக்கிறத கற்றுக்கிட்டீங்க. இப்போ ப்ராக்டிக்கல் ஸ்கில்க்காக டெமான்ஸ்ட்ரேஷன் பிளானை பற்றி கற்றுக்கலாம். இந்த வீடியோவோட ஆப்ஜெக்டிவ்ஸ் இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்கள் என்ன கற்றுப்பீங்கன்னு பார்க்கலாம். டெமோ பிளானை டிஃபைன் செய்கிறது, டெமோ பிளானுக்கான ஸ்டெப்ஸ், டெமோ பிளான் தயாரிக்கிறது. வாங்க பார்க்கலாம். டெஃபினிஷன் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன் பிளான். டெமான்ஸ்ட்ரேஷன் பிளான் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் ஒரு சப்ஜெக்ட் மேல ஆரம்பிப்பாரு. அதுல ஒரு ப்ராக்டிக்கல் லெசன், அதோட விரிவாக்கம் அதுல இருக்கும். ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டுக்காக தான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் பிளானை அவங்க ரெடி பண்ணுவாங்க. அதுல ஒரு ப்ராக்டிக்கல் லெசன் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஆஃப் டியூரேஷன் இருக்கும். டெமோ பிளானை நீங்க 4ஆ பிரிக்கலாம். ப்ரிப்பரேஷன் ஸ்டெப், டெமான்ஸ்ட்ரேஷன் அண்ட் பிரசன்டேஷன் ஸ்டெப், இமிடேஷன் ஆர் அப்ளிகேஷன் ஸ்டெப், பிராக்டிஸ் ஆர் இவாலுவேஷன். இது எல்லாமே டெஸ்ட்டுக்காக தேவைப்படும். வாங்க நம்ம டெமோ பிளானை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் ஸ்டெப்பை டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். முதலாவது ப்ரிப்பரேஷன். இது எப்பவுமே திறமை வாய்ந்ததா இருக்கும். உங்களோட பிரசன்டேஷன்ல 30 நிமிஷத்துக்கு மேல டைம் எடுத்துக்க கூடாது. நம்மளோட அடுத்த நோக்கமே ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பத்தி நம்ம எடுத்து சொல்றோம்னா அதோட நோக்கமே ஒன்னாதான் இருக்கணும். ஆனா அடிஷ்னலா சில விஷயங்கள் இருக்கலாம். இது சம்பந்தமா இருக்கிறதுல தப்பே இல்ல. அடுத்தது டூல்ஸ் அண்ட் அதர் ரெக்வயர்மெண்ட்ஸ். பிரசன்டேஷன் பண்றதுக்காக ரா மெட்டீரியல்ஸ், டூல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மெஷரிங் இல்ல செக்கிங் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரியான விஷயங்களை குறிப்பிட்டு இங்க எழுதப்பட்டிருக்கணும். ஏன்னா பிரசன்டேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நீங்க ரெடியா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. திறமையான விவரக்குறிப்புக்காக தேவையான பொருட்கள் இருந்தாகணும். அதோட ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிற மாதிரி புரிய வைக்கணும். அடுத்தது இன்ட்ரோடக்ஷன். டெமான்ஸ்ட்ரேஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெயினிஸ் கிட்ட அது விஷயமா நீங்க பேச ஆரம்பிக்கணும். ப்ரிப்பரேஷனுக்காக அவங்கள நீங்க தயார்படுத்தணும். ஸ்கில்லோடைய முக்கியத்துவத்தை நீங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். இது மத்த ஸ்கில்ஸோட எப்படி சம்பந்தப்படுதுன்னு நீங்க அவங்க கிட்ட சொல்லணும். இங்க எல்லா விதமான இன்ஃபர்மேஷன்ஸும் ட்ரெயினிக்கு கத்துக்கிறதுக்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். சரி, டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்டெப்பை விரிவா பார்க்கலாம். 2வது ஸ்டெப் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆர் பிரசன்டேஷன் ப்ரொசீஜர். பிரசன்டேஷனுக்கு நீங்க தயாராகும்போது, அதாவது ஆக்சுவலி நீங்க என்ன பண்ண போறீங்களோ அது அங்க எழுதப்பட்டிருக்கும். இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸ் ஆர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். இந்த சப்ஜெக்டை கத்துக் கொடுக்கும்போது நெகட்டிவிட்டியை பார்க்கணும், இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கணும். அதாவது ஏன், எப்படி, இல்லனா எதுக்காக இத சொல்லணும், அப்புறம் காட்டணும். அதோட எந்த சேஃப்டி மெஷர்ஸை இந்த நேரத்துல நீங்க எடுக்கணுமோ கேட்ச் வேர்ட்ஸ் இல்லனா கீவேர்ட்ஸ் மூலமா யூஸ் பண்ணப்பட்டு எழுதப்பட்டிருக்கும். குவெஷன்ஸ், கவனத்தை ஈர்க்கிறது இல்லனா எண்ணத்தை வளர்க்கறது இல்லனா தெரிஞ்சதை நினைவுபடுத்துறது. அதோட சந்தேகங்களை நினைவுபடுத்துறதுக்காக பல கேள்விகளை கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ இமிடேஷன் ஸ்டெப்பை டீட்டெயிலா பார்க்கலாம். 3வது ஸ்டெப் இமிடேஷன் ஆர் அப்ளிகேஷன். டெமான்ஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரெயினிஸ்க்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கணும். அவங்க தன்னோட திறமைய தனியா இருந்து காட்டியாகணும். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்டர்ஸும் அவங்களுக்கு கரெக்டா கைடன்ஸ் பண்ணி சீக்கிரம் கத்துக்கிற மாதிரி செய்யணும். அவங்க செய்யற தவிர இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கவனிச்சார்னா அவங்கள அங்கேயே திருத்தி ஆகணும். சம்மரி. இத பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த ஸ்கில்னு சொல்வாங்க. மகத்துவமான இன்ஃபர்மேஷன்ஸ் ஆர் ப்ரொடெக்ஷன் டூல்ஸ் இது எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. இத விளக்கியும் காட்டுவாங்க. சரி, இப்ப பிராக்டிஸ் ஸ்டெப்பை டீட்டெயிலா பார்க்கலாம். 4வது பிராக்டிஸ் ஆர் இவாலுவேஷன் டெஸ்ட். இந்த ஸ்டெப்ல இன்ஸ்ட்ரக்டர் ட்ரெயினிஸ்க்கு அவர் கத்துக்கிட்டத பிராக்டிகலா பண்றதுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கறாரு. அப்பதான் அவங்க சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸை கரெக்டா கடைப்பிடிச்சு செய்ய வேண்டியதை கரெக்டா செய்வாங்க. அதுல திறமைசாலியாவும் ஆவாங்க. தன்னுடைய வேகத்தையும் அதிகரிச்சுக்கணும். இந்த ஸ்டெப்ல இன்ஸ்ட்ரக்டர் ஒரு ட்ரெயினி நல்லா பண்ணா அவனை மனசார பாராட்டணும். நெக்ஸ்ட் ஸ்கில். அடுத்து நீங்க கத்துக்க போறத பத்தி ஒரு டைட்டிலை எழுதணும். ட்ரேட பத்தி நீங்க எழுதணும். டேட், டெமோ பிளான் தயார் பண்ண டேட்டை நீங்க எழுதணும். டெமோ நம்பர் சிலபஸை பொறுத்து இருக்கணும். மாடியூல் அப்புறம் யூனிட் சிலபஸை ரெஃபர் பண்ணி டைம், டெமோக்காக தேவைப்படும் நேரம். 1. ப்ரிப்பரேஷன். ஸ்கில். நீங்க டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய டாபிக், அதன் உத்தேசம். ஸ்கில்ல டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரெயினிஸும் ஓரளவுக்கு கத்துப்பாங்க.
கத்துக்கிட்ட விஷயங்கள அவங்க உங்ககிட்ட தெளிவா எடுத்து சொல்வாங்க. ஆப்ஜெக்டிவ்ஸ நீங்க இந்த மாதிரிலாம் எழுதக்கூடாது. 1. வாட் இஸ் ஓம்ஸ் லா? 2வது தி வெரிஃபிகேஷன் ஆஃப் ஓம்ஸ் லா எக்ஸெட்ரா. மெஷரபிள்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க எல்லாத்தையுமே எழுதணும். டூல்ஸ் அண்ட் அதர் ரெக்வயர்மெண்ட்ஸ். டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக தேவையான மெட்டீரியல்ஸ், டூல்ஸ், ரா மெட்டீரியல்ஸ், தேவையானது எல்லாமே இருக்கணும். இன்ட்ரோடக்ஷன், ரிவ்யூ. ட்ரெய்னீஸ் இதுவரைக்கும் கத்துக்கிட்டத பிரசன்ட் ஸ்கில்லோட இத சேர்க்கணும். ஊக்கம் கொடுக்கணும். கத்துக்கிறதுக்கு ஆர்வத்தை தூண்டணும். கத்துக்கிறதுக்கான நோக்கம் என்ன? அடுத்து பிரசன்டேஷன், ப்ரொசீஜர், இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸ் இல்ல சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், குறிப்புகள், ஆப்ஜெக்டிவ் சம்பந்தமான முக்கியமான பாயிண்ட்ஸை எழுதி வச்சுக்கிறது. பிராக்டிக்கல் ஒர்க்குக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், இது எல்லாத்தையுமே கரெக்டா கடைப்பிடிக்கணும். சிம்பிள்ஸ், ஸ்பாட் ஹிண்ட்ஸ், மாடல்ஸ் அண்ட் சார்ட்ஸ். 3வது அப்ளிகேஷன். கத்துக்கிட்ட விஷயங்கள சாதாரண நேரத்திலையும் கஷ்டமான நேரத்திலையும் எப்படி பயன்படுத்தணுங்கிறத கத்துக்கணும். ட்ரெய்னீஸ் தன்னோட பிரச்சனைகளை சால்வ் பண்றதுல திறமையா இருக்கணும். டிசிப்ளின்ஸையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் ஃபாலோ பண்ணணும். படிச்சத அவங்க அமல்படுத்தி ஆகணும். அத கரெக்டா டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியும் ஆகணும். டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும்போது புத்திசாலித்தனத்தோட கேள்விய கேட்கணும். தங்களோட அறிவை வளர்த்துக்கிற மாதிரியான கேள்விய ட்ரெய்னீஸ் கேட்கணும். சம்மரி, ஆப்ஜெக்டிவ் விஷயமா அவங்க கிட்ட சம்மரிய கேட்கணும். 4வது டெஸ்ட், அசைன்மெண்ட். ட்ரெய்னீஸ்க்கு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான டெஸ்ட்டை வைக்கணும். குறிப்பு, குறிப்புக்காக புத்தகத்தோட பேரு, ஆத்தரோட பேரு. அடுத்த ஸ்கில், அடுத்த பிராக்டிக்கலுக்கான விஷயம், அதாவது என்ன கத்துக் கொடுக்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன். ட்ரேட், எலக்ட்ரீஷியன். டேட் 8th November 2023. டெமோ நம்பர் 01. மாடியூல் யூனிட் 2. டைம் 30 minutes. ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். ஸ்கில், கிர்ச்சாஃப்ஸ் லாவை வெரிஃபிகேஷன் பண்றது. 1. ஆப்ஜெக்டிவ்ஸ். இது டெமான்ஸ்ட்ரேஷன் நடந்ததுக்கு அப்புறமா அதோட டீட்டெயில்ஸ் பத்தி அப்புறம் தான் ட்ரெய்னீஸ்க்கு தெரிய வரும். கிர்ச்சாஃப் லாவோட டயக்ராமை எப்படி வரைகிறது, சர்க்கியூட்டை எப்படி செய்யறது, கிர்ச்சாஃப் கரண்ட் லா அப்புறம் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை எப்படி வெரிஃபை பண்றதுன்னு பார்க்கணும். 2வது டூல்ஸ் அண்ட் அதர் ரெக்வயர்மெண்ட்ஸ். ரெசிஸ்டர், பிசிபி, டாட் மேட்ரிக்ஸ், சால்டரிங் அயன் அண்ட் கனெக்டிங் ஒயர், மில்லி அமீட்டர், வோல்ட் மீட்டர், அப்புறம் டிசி மூலமா கிடைக்கிற பவர் சப்ளை, மல்டிமீட்டர் எக்ஸெட்ரா. 3வது அறிமுகம். ரிவ்யூ, ப்ரீவியஸ் கிளாஸ்ல நடத்தப்பட்ட டிவி சர்க்கியூட் தியரி, மோட்டிவேஷன், கிர்ச்சாஃப் லா, நெட்வொர்க் அனாலிசிஸ்க்கு இது ரொம்பவே முக்கியம். 2வது பிரசன்டேஷன். ப்ரொசீஜர், இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸ் ஆர் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், ஹிண்ட்ஸ். 1. செக் தி காம்போனன்ட்ஸ். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கிங் கண்டிஷனை செக் பண்ணி ஆகணும். 2வது சர்க்கியூட் டயக்ராமை வரையணும். V is equal to V1 plus V2. I equal to I1 plus I2. Procedures, information points are safety precautions. Hints. 3வது சர்க்கியூட்டை உருவாக்குறது. 1. சர்க்கியூட் டயக்ராம் கணக்குப்படி சர்க்கியூட்டை பண்ணணும். 2வது சர்க்கியூட்க்கு டிசி வோல்டேஜ் கொடுக்கணும். 3. கரண்ட்டை பார்த்து அதை மில்லி ஆம்ப்ல எழுதணும். 4. வோல்டேஜை பார்த்து அதை வோல்ட்ஸ்ல எழுதணும். 5. ஃபார்முலாவை நீங்க பயன்படுத்தி வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை பயன்படுத்துங்க. டேபிள் காலம்ல ரீடிங்கை எழுதுங்க. 4வது சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ். 1. காம்போனன்ட்ஸை கனெக்ட் பண்ணும்போது கவனமா இருக்கணும். பவர் சப்ளை அப்போ இருக்கக்கூடாது. 2வது ஆம்மீட்டர் அப்புறம் வோல்ட் மீட்டரோட கனெக்ஷன் கரெக்டா ஃபிக்ஸ் ஆயிருக்கணும். அப்ளைடு வோல்டேஜ், வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டன்ஸ், கரண்ட். 3வது அப்ளிகேஷன். 1. ரீடிங்ஸை கவனமா பார்க்க சொல்லி ட்ரெய்னீஸ் கிட்ட சொல்லணும். சம்மரி, சம்மரைஸ்டு த ஸ்கில். நீங்க கிர்ச்சாஃப்ஸோட லாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த லாவை நீங்க வெரிஃபையும் பண்ணிட்டீங்க. KCL அண்ட் KVL. 4வது டெஸ்ட். அசைன்மெண்ட். 1. ஆரோட வேல்யூவை சொல்லணும். அதாவது 1 ஈக்குவல் டு 10 milliamps, அப்புறம் V ஈக்குவல் டு 20 voltsனா ரெஃபரன்ஸ், NIMI, M ஃபர்ஸ்ட் இயர் ட்ரேட் ப்ராக்டிக்கல். அடுத்த லெசன் கண்டக்டர் ஜாயிண்ட். சரி, இது வரைக்கும் நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை ஒரு தடவை பார்த்துடலாம்.
டெமோ பிளானோட இந்த அற்புதமான வீடியோ அதோட டெஃபினேஷன்ஸ், இம்பார்ட்டன்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸை பத்தி தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். 4 ஸ்டெப்ல ப்ரிப்பேர் பண்றது பிரசன்டேஷன், இமிட்டேஷன், பிராக்டிஸ் ஆர் இவாலுவேஷன். ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்லயும் ஆப்ஜெக்டிவ்ஸ், டூல்ஸ், இன்ட்ரோடக்ஷன், ப்ரொசீஜர்ஸ், இன்ஃபர்மேஷன் பாயிண்ட்ஸ், அப்புறம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் அண்ட் கொஷின்ஸ். பிராக்டிஸ் ஆர் இவாலுவேஷன் ஸ்டெப் வந்து ட்ரெயினீஸை சுதந்திரமா செயல்படுத்த விடுது. அவங்க கத்துக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்க இந்த வீடியோவை பார்த்து எல்லாமே கத்துக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். திரும்பவும் சந்திப்போம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் எக்ஸைட்டிங் வீடியோவோட. அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.